விவசாய ரோபோக்கள் பாகம் 2. விவசாய ரோபோக்கள் பாகம் 1 வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். விவசாய ரோபோக்களின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பாரம்பரிய விவசாயத்தில் நிலவும் சிக்கல்கள் என்னென்று பார்க்கலாமா? உரத்தை பயன்படுத்துவதற்கான அறிவு இல்லாமை. விளைச்சலுக்கு போதுமான உரத்தின் அளவு விவசாயிகளுக்கு பயனளிக்கும், ஆனால் உபரியாக இருக்கும் அளவு பயிர் மற்றும் விளைச்சலை சேதப்படுத்துகிறது. ஆள் பற்றாக்குறை. பண்ணை தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்படுகிறது, கட்டுமான தொழிலாளர்களை விட. இதனால் விவசாயத்தை விட்டு வேறு தொழில்களுக்கு மக்கள் வாழ்வாதாரத்தை தேடி செல்கின்றனர். விவசாயிகளின் தற்கொலைகள். விவசாய அறிக்கையில் மகாராஷ்டிரா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய இந்திய மாநிலங்களில் அதிக அளவில் விவசாயிகள் உள்ளனர். விவசாயத்தில் நிலவும் பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலை காரணமாக பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இது போன்ற பல காரணங்களால் விவசாயத்தில் இன்றைய காலத்தில் நவீன தொழில்நுட்பங்கள் உதவுகிறது. ஆட்டோமேஷன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையிலும் அதன் தாக்கத்தை விட்டுச் செல்கிறது, மேலும் விவசாயம் அவற்றில் ஒன்றாகும். விவசாயம் பொருளாதாரத்தின் அடித்தளமாக அறியப்படுகிறது, அதே நேரத்தில் வருமானம் மற்றும் தயாரிப்புகளை உருவாக்கும் ஒரு முக்கியமான தொழிலாக உள்ளது. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி சிறந்த விளைவுகளுக்காக விவசாயத் துறையில் இறங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, ஆட்டோமேஷன் மற்றும் ரோபாட்டிக்ஸ் பயன்பாடு ஆகியவை விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி பற்றிய சிறந்த புரிதலை வழங்குகிறது. விவசாய ரோபோக்களின் நன்மைகள் மற்றும் விவசாய ரோபோக்களின் குறைபாடுகள் என்னவென்று பார்ப்போமா? விவசாய ரோபோக்களின் பயன்பாடு இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. அவற்றில் சில: குறைந்த உழைப்பு. விவசாய ரோபோக்கள் மூலம் அனைத்து முக்கிய விவசாய நடவடிக்கைகளையும் எளிதாக செய்ய முடியும், இதனால் மனித முயற்சிகளை நீக்குகிறது. இதன் விளைவாக விவசாயிகள் உடல் உழைப்பை நம்பியிருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதால் விவசாய வேலைகளை எளிதாக செய்ய முடிகிறது. அதிகரித்த லாபம். அக்போட்ஸ் பொதுவாக ஒரு முறை முதலீடாக உள்ளது, ஆனால் விலை அதிகம். இருப்பினும் குறைந்த செயல்பாட்டு செலவுகள் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி திறன் இதன் காரணமாக முதலீடு நீண்ட காலத்திற்கு லாபகரமானது என்பதை உறுதி செய்கிறது. விலைமதிப்பற்ற வளங்களை சேமிப்பது. துல்லியமான கண்காணிப்புடன் நீர், இரசாயனங்கள் போன்ற வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவதை அக்போட்ஸ் உறுதி செய்கிறது. மேலும் அவை வளங்களின் விரயத்தை குறைத்து எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்க உதவுகின்றன. இளம் திறமைகளை ஈர்க்கிறது. நவீன தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பல ஆண்டுகளாக இளைஞர்களின் மனதை கவர்ந்து வருகிறது. இந்த முன்னேற்றங்கள் வளர்ந்து வரும் இளம் விவசாயிகள் விவசாயத்தை வாழ்வாதாரமாக பயன்படுத்துவதை உறுதி செய்கின்றன. இந்த மாற்றம் நகர்ப்புற மக்களை ஒருநாள் விவசாயத் தொழிலின் ஒரு பகுதியாக ஆக்க ஊக்குவிக்கும். அதிகபட்ச உற்பத்தி திறன். விவசாய ரோபோக்கள் ஒவ்வொரு அம்சத்திலும் விவசாயிகளுக்கு உதவுவதோடு அவர்களின் நேரத்தையும் ஆற்றலையும் சேமிக்க உதவுகின்றன. மேலும் துல்லியமான மண் அறிக்கைகள் விவசாயிகளுக்கு பயிர்களின் பொருத்தத்தை புரிந்து கொள்ளவும், தரத்தை பராமரிக்கும் உற்பத்தியை அதிகரிக்கவும் உதவுகின்றன. இது விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்துகிறது. விவசாய ரோபோக்களின் குறைபாடுகள். விவசாய ரோபோக்களின் பல்வேறு நன்மைகள் இருந்த போதிலும் விவசாய ரோபோக்களின் சில குறைபாடுகள் அவற்றின் பயன்பாட்டை கணிசமாக பாதிக்கின்றன. சில குறைபாடுகள் இங்கு காண்போம். அதிகபட்ச விலை. அக்ரிபோட்கள் கணிசமான முதலீடு தேவைப்படும் இயந்திரங்கள் ஆகும். அவை சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு விலை உயர்ந்த விஷயமாக அமைக்கின்றன. சிக்கலான தொழில்நுட்ப செயல்பாடுகள். அக்போட்கள் சமீபத்திய தொழில்நுட்ப முன்னேற்றங்களுடன் வருகின்றன, அவற்றை பயன்படுத்துவதற்கு சிக்கலானவை. திறமையான தொழில்நுட்ப நிபுணத்துவம் தேவை. விவசாய ரோபோக்கள் நவீன தொழில்நுட்பத்தை கையாள்வதில் திறமையானவர்களாகவும் இருக்க வேண்டும். இது அவர்களின் விவசாய நிலங்களை சரியாக கவனித்துக் கொள்வதில் அவர்களின் திறனை தடுக்கிறது. மின்வெட்டு. இந்தியா வழக்கமான மின்வெட்டை எதிர்கொள்ளும் நாடு, குறிப்பாக கிராமப்புறங்களில். இது விவசாய ரோபோக்களை பயனற்றதாக ஆக்குகிறது, ஏனெனில் அவை மின்சாரம் இல்லாமல் வேலை செய்வதில்லை. இது விவசாயிகளின் நேரத்தை வீணடிக்கும். பல கிராமங்களில் மின்சார இணைப்புகள் இன்னும் ஏற்படுத்தவில்லை, ஆற்றல் தேவைகளை அதிகரிக்கும். மனித சமூகத்திற்கு எதிராக அமையலாம். விவசாய ரோபோக்கள் பற்றி முடிவாக. நீங்கள் ஒரு புகழ்பெற்ற அமைப்பு ஒருங்கிணைப்பாளருடன் பணிபுரிய முடிவு செய்தாலும், அல்லது ரோபோ அமைப்புகளை நீங்களே கையாள தேர்வு செய்தாலும், பல்வேறு வகையான ரோபோக்கள் மற்றும் அவற்றின் செலவுகள் மற்றும் நன்மைகளை அறிந்து கொள்வது, தகவலறிந்து முடிவை எடுப்பது முக்கியமானது. எங்கள் சார்பாக இந்த முயற்சி விவசாய ரோபோக்கள் மற்றும் விவசாயத் தொழிலில் அவற்றின் தொடர்பை பற்றி அறிய உங்களுக்கு உதவியது என்று நம்புகிறோம். எங்களின் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெற சிங்குலாரிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்கள். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி.